தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நான் வழக்கம் போல கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படி வண்டாப்பங்கள் வேண்டுதல் ஏறெடுக்கும்படி பரிசுத்த ஆவியாரிலே நாம் நிறையும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்காக நாம் தேவனுக்கு தூய் செலுத்துகிறோம். அன்புக்குரிய அவருக்கு இயேசு நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நான் எல்லா சபைக்கும் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் உண்டு. இந்த மாதிரி இந்த பக்கம் சேர் போடக்கூடாது. நான் அவருக்காக கூட சொல்லிடுவேன், அந்த பாச சொன்னதுனால. இது இங்கே நாங்கள் உட்காந்தா நீங்கள் எங்களை ஆராதிக்கிற மாதிரி ஆகுதில்ல, விக்கிரக ஆராதனை. இது எங்கேருந்து வந்ததுடா? அரசியல் மேடையிலேருந்து வந்தது. கன்வென்ஷன்லாம் ஒரு 100 சேர் போடுவாங்க. வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர். இது அரசியல் ஆவின்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமாம், அதான் இல்லை வெயிட் போடக்கூடாது என்று நான் சொல்லி சத்தம் ஐயப்பா, எனக்கு சவுண்டு வரலையா? ஹல்லேலூயா. சரி, இல்லைன்னா நான் வேற வைப்பேன். நான் 24/7 பேசணும், இது மென்மையாக இருக்கட்டும்னு வைக்கிறேன். சரி, அப்போ போடக்கூடாது, இது கண்டிப்பான காரியம். நான் உங்களுக்கு விளக்கம் தந்துடுறேன். ஆதி திருச்சபையில் இப்படி சேர் போட மாட்டாருன்னு ஆவியானவர் கிளியராக சொன்னார். அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். எப்படி கன்ஃபார்ம் பண்ணார்னா, இல்லை ஒரு சின்ன சொல்லிடுறேன், தெரிஞ்சிருவான், இல்லை தெரிஞ்சிருவான், தப்பு இல்லை, சின்ன முடிஞ்சிடும் 5 நிமிஷம். இந்த பழைய சபையிலெல்லாம் நீங்கள் மார்த்தோமா ஆர்த்தடாக்ஸ் சபையிலெல்லாம் அந்த பாதிரியார் அங்கேருந்து இங்கே பார்த்து தான் தொழுகை நடத்துவார். பார்த்துருக்கீங்களா? ஓகே சரியா. பிரதர்லாம் அப்படி செய்வாங்க. ஸோ இது வேண்டாம், இதெல்லாம் தூக்கி அங்கே போடணும். நாங்களும் உங்களை மாதிரி நான் உங்களை மாதிரி இல்லையோ, அங்கே இருக்கணும். பிரசங்கத்துக்கு மட்டும் முன்னே வரலாம். அது ஏன்னா அந்த காது இப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கணும். இப்போ அது கூட வேண்டாம், ஸ்பீக்கர் வச்சாலே போகிறோம். நான் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் சூழ்நிலையில் சந்திக்கும் போது பெண்கள்லாம் தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அந்த பெண்களுக்கு முன்னே ஆண்கள்னு அதையும் பேச மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. சரி, இருக்கு, நம்ம அதெல்லாம் போகல. ஸோ அதனால் அதுதான் சரியானது. தரையில் உட்காரு, முடியாதவன் முக்காரு, முழங்கால். கடந்த நாள் கேரளாவில் ஒரு சபைக்கு போனேன். காலையில் 8:30 செய்தி ஆரம்பிச்சது, கூட்டம் ஆரம்பிச்சதுங்க. 12 ஹாலுக்கு முடிஞ்சிருக்கு. அப்புறம் 4 மணிக்கு ஒரு ஏறக்குறைய பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. 8 எல்லாரும் வந்தாச்சு, உட்காந்தாச்சு, முழங்கால் போயிட்டே இருக்குது. பாட்டு கிடையாது, கூட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த அனுபவத்தை பார்த்தேன். ஊழியக்காரெல்லாம் வர்றாங்க, எல்லாரும் முழங்கால் தான், எல்லாரும் முழங்கால் நிற்கிறாங்க. பெரிய ஆராதனை போயிட்டே இருக்குது, சும்மா போயிட்டே இருக்குது, பாட்டம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அடுத்த செஷன் ஆரம்பித்து போனாங்க. 4 மணி நேரத்துக்கு நேரம் எங்களுக்கு பிரசங்கம் எல்லாம் பண்ணி எடுத்து அந்த காரியம் நடந்தது. அது இப்போ தான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அந்த அனுபவம் இல்லை. ஏன்னா இங்கே இந்த மாதிரி இல்லை, அரசியல் மேடை போட்டனால வந்த பிரச்சனை தானே. இதெல்லாம் மாற்றணும். சில இடத்துல சொல்லியிருக்கேன், அவங்க சைடில் போட்டுறாங்க, மாற்றிருக்காங்க. இந்த சைடில் 2 சைட்லையும் இங்கே போடாண்டாம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதை அவர் சொன்னதுனால சொல்லு, நான் விரும்புறது கிடையாது. எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும், வழி இல்லை, என்ன சரி. கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். நம்ம வசனத்தில் போனால் தான் சரி. கடந்த நாள் எழுப்புதல் என்கிற தலைப்பில் பேசுகிறோம். இன்றைக்கி 32வது பாகத்தை நாம் பார்க்குறோம். எழுப்புதல் 32 சொல்லுதெல்லாம் நீங்கள் கவனிங்க, அதெல்லாம் அவர் செய்வாங்க, எல்லாம் செய்யதான் நல்லது. எழுப்புதல் 32 என்ன பார்த்தோம்னு சொன்னால், அதில் ஒரு முக்கியமாக நிறைய பார்க்குறோம். எழுப்புதலுக்கு தடைகள். எழுப்புதலுக்கு இதெல்லாம் தடை தான், நான் உண்மை தான், நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஆண்டவர் சுக்கப்படுறேன்னு என்கிட்ட சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றி எப்படியாவது அந்த சரியான எழுப்புதலுக்குரிய எல்லா ஆயத்தங்களையும் நம்ம செய்யணும். எல்லாத்தையும் செய்யறோம்ல. அதுதான் நான் வசனங்கள்லாம் எவ்வளோ பேசுகிறேன், ஆழமா இல்லையா? ஒருத்தருமே தயவுதாட்சணியை பார்க்கறது இல்லை. எப்படியாவது அவர் இறங்கினா போதும், அதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் எங்கே வேணாலும் இருந்துருவோம். சரியா? சரி, கவனிங்க, எங்கே கவனிங்க. அதில் ஒரு வார்த்தை வழக்கு. மிக 6:2 எல்லா ஜனத்தோடும் எனக்கு என்ன இருக்கிறது? வழக்கு. அப்போ நமக்கும் தேவனுக்கு இடையில வழக்கு இருந்தால், சரியா, வழக்கு, நமக்கும் தேவனுக்கு இடையில வழக்கு பிரச்சனை இருந்தால் எழுப்புதல் வருமாம்மா? சொல்லுங்க. பல வேளை நன்மை வரல, ஆசீர்வாதம் வரல, விடுதலை வரலன்னா நமக்கு ஆண்டவர் இடையில வழக்கு இருக்கு. சரியா? அது ஊழியக்காரர்களும் இருக்கலாம், விசுவாசிகளும் இருக்கலாம். வழக்கு இருக்கக்கூடாது. ஓசியா 4:1 என்ன சொன்னார்னா, உண்மை இல்லை. அந்த வழக்குக்கு காரணம் சொல்றார், உண்மை கிடையாது, பொய்யான நிலைமை. பாவியா இருந்தாலும் பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொன்னா போறோம்ல, அதை இல்லாமல் சொல்லுறதுக்கு உண்மையை தான் விரும்புறார். பரிசுத்தெல்லாம் புறத்தின வரப்போகுது. சரி, அப்புறம் தேவனை பற்றி அறிவில்லை. ஓசியா 4:1 தேவனை பற்றி அறிவில்லை, அதனால இது வழக்கு. ஓசியா 12:2 வழிகளுக்கு தக்கதாக நான் விசாரிக்க போகிறேன். ஓசியா 13:12 எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி கட்டி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிப்பேன், ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் சோர்ந்து போகுமே அப்படின்னு சொல்கிறார். நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை, என்றைக்கும் விசாரிக்க மாட்டேன், செத்து போயிடும் பிள்ளைலாம், நான் அப்பப்போ அடி கொடுப்பேன். சரி, அதனால கட்டி வச்சிருக்கிறேன். எரேமியா 17:1 எல்லாம் இரும்பு எழுத்து ஆணினாலே எழுதப்பட்டு வச்சிருக்கு. 1 சாமுவேல் 3:14 இன்னொரு விஷயம் சொல்லிட்டார். அது ஏலியின் குடும்பத்தாருடைய பாவம் பலியினாலோ காணிக்கையினாலோ நிவர்த்தி ஆவதில்லை.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்லிவிட்டார். என்னாகும் 18:1 ஆசரிப்பு கூடாரத்தை அக்கிரமத்தை ஆசாரியரும் அவருடைய மக்களும் சுமக்கணும், குமாரரும் நாங்களும் எங்கள் மக்களும் என்ன செய்யணுமா சுமக்கணும். அதனால தான் கொஞ்சம் எல்லாம் ஒழுங்காக நாங்கள் கொண்டு போகணும், இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை வந்துடும், சுமக்க வேண்டி வந்துடும். காரணம் எபிரேயர் 13:17 சொல்லுது, ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற விஷயம். நல்ல கவனிங்க, ஒரு ஃபேன் வாங்கி ஒரு 6 மாதம் சொல்லிட்டு 3 மாதத்தில் இருப்பாருன்னு சரி பண்ணிடலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயத்தில் ஏதோ உத்தரவாதம்னு சொல்லிட்டு நடக்காமல் போனாலும் பெரிய அளவில் ப்ராப்ளம், கொஞ்சம் நஷ்டம் வரும், லட்சம் கோடி வரும், அவ்வளவுதானே. ஒரு ஆத்மா நஷ்டப்பட்டால் எப்படி ஈடு கட்டுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? சரிதானே, ஈடு கட்ட முடியாது. அதுதான் ப்ராப்ளம். இதுதான் இவ்வளவு கடினமாக கர்த்தர் நடந்து கொள்கிறான்னு கேட்டால் இது இப்படிப்பட்ட இஷ்யூ. அதனால தான் இந்த எல்லைக்கு யாரும் வரப்படாது. வேறு காரியங்களில் அப்படி இப்படி போயிடும். அதுதான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நான் கடந்த நாளில் உங்களுக்கு சொன்னேன். எசேக்கியேல் 34:1-4 வரை நீங்கள் படிக்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிற ஒரு காரியம், நீர் இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன முறை. அதுதான் வார்த்தை, பயங்கரம். உங்களுக்கு விரோதமாக இல்லை, எங்களுக்கு விரோதம். இப்படி தான் இங்கேருந்து ஆரம்பிச்சு தான் அங்கே வருது, அதனால் இங்கேருந்து அங்கே வருவோம். சரியா? மேய்ப்பருக்கு விரோதமாய் அந்த வழக்கு தான், அந்த சப்ஜெக்ட் எனக்கு ஆவியானவர் தந்தார். வழக்கு இருக்கிறது, அவர்களுக்கு விரோதமாக சொல்லு. அவங்க என்ன செய்கிறாங்க, சரியாக மேய்ப்பு பணி செய்யலை. அந்த பட்டியல் அங்கே இருக்குது. 4ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்குது. 4 நீங்கள் பலவீனமான விலை பலப்படுத்தாமல், நசல் கொண்ட விலை குணமாக்காமல், எலும்பு முறிந்த விலை காயங்கட்டாமல், துரத்துண்ட விலை திருப்பி கொண்டு வராமலோ, காணாமல் போன விலை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரவுமாய் ஆண்டீர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க, மேய்ப்பர்கள் எப்படி இருக்கணும் அல்லது இருக்கக்கூடாதுங்கிறத பல விஷயம் சொல்லியிருக்கு. எவ்வளோ பொறுப்பாய் மேய்ப்பர்கள் செயல்பட வேண்டும். சில வேளை நாங்கள் இந்த ஊழிய சூழ்நிலையில் மேய்ப்பர், இப்போ நான் சுவிசேஷகர், பிரசங்கியார், போதகர், நான் சுற்றுறவேன். சர்ச்சு பாஸ்டருங்கிறவர் ஒரு வித்தியாசமான கேட்டகரி உள்ளவர். அவர் எப்போ சிரிச்சுட்டே இருப்பார், எல்லார்ட்டையும் அன்பாக பேசிகிட்டே இருப்பார். ஆமாம், அந்த சொல்லியிருக்கலையே, காயம் கட்டணும், குத்தத்தோடு அப்படி 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 மெயின்டைன் பண்ணக்கூடியவர். ஆனால் என்ன மாதிரி பிரசங்க மாதிரி அப்படி கிடையாது. நாங்கள் வசனத்தை ஸ்ட்ராங்காக போட்டு ஓடிடுவோம். இல்லையா? பாஸ்டர் மாதிரி அப்படி தான் இருக்கணும். அதான் அந்த பாஸ்டரில் ஒர்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அதான் 5 அண்ணன் வச்சுருக்குது. எல்லாம் ஒன்று போல இருந்தால் பிரச்சனை ஆயிரும். ஒன்று காரமாக போடணும், ஒன்று ஆமாம் பாயசம் ஊற்றணும்ல. சரி, எப்படியோ சரி. அப்போ அப்படி மேய்க்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ கடூரமாய் நீங்கள் பலாத்காரமாய் நீங்கள் ஆர்டர் போடுற மாதிரி, ஏன் வரவில்லை, இப்போது ஏன் பிந்தினாய், அப்படியா இப்படியா, உன்னை உடைப்பார், முறைப்பார் எல்லாம் செய்வாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படி செய்கிறத கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி செய்கிறதுனால இந்த ஜனங்கள்லாம் ஓடிடுவாங்க, சிதறி ஓடிடுவாங்க. அவை காட்டும் 34:5 அந்த மந்தை தேடி சிதறி போச்சு, போனா போட்டு பிச்சைக்கார பையன் போட்டு தந்தா காணிக்க என்ன தந்துட போகிறான், என்னது புரியுதா? நல்ல காணிக்க தர்ற விசுவாசின்னா தேடி பிடிச்சி வலை வீசி கொண்டு வந்துடுவாங்க. இவன் புறம்போக்கில் இருக்கிறவன் தானே, போனால் என்ன கண்டுவிட மாட்டான். அது அங்கங்கே ஓடி காட்டு முறைனா பிசாசுக்கு அப்படியிலே சிக்கிச்சு. இதை உனக்கிட்ட கேட்பாங்கிறாரு. இப்போ புரியுதா? ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறது ஆழம். நீ காணிக்க தரையில நினைச்சிட்டு அப்படி இப்படி நடந்தேன்னு வை, அது செத்து போச்சுன்னா ஒன்றை கொல்லுவை. இல்லையா? அந்த ரத்த பலியை எசேக்கியேலே உன்னிட்ட கேட்பேன் என்று சொல்லக்கூடிய வேற வசனங்களும் இருக்கிறதுங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது 34:10 படிங்க. 34:10 படிச்சிங்கன்னா சொல்லுகிறார், முதலாவது எத்தனை தந்த உன்னாட்ட, நீ எத்தனை வச்சிருக்கா, நீ என்ன செஞ்சா, நீ பிள்ளைய கொன்னியால? எஸ், அவர் சில வேலை அப்படி தான் கேட்பாரு. பிள்ளை வழக்கு தந்தானா கொல்லுக்கு தந்தானா அவன்கிட்ட, இவ்வளோ பார்த்தியில கணக்கு கேட்பேன். இப்போ 18 வாங்க, 18 அதே தான் வசனம். அடுத்த கேள்வி, நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை கால்களால் மிதிக்கலாமா? நீங்கள் தெளிந்த தண்ணீரை குடித்து கால்களால் குழப்பலாமா? பார்த்தீங்களா? முதலாவது எத்தனை வச்சிருக்கா, எப்படி வச்சிருக்கான்னு கேட்பேன். பட்டியல் உங்களுக்கு புரிஞ்சிட்டு வசனம் ஷார்ட்டாக போனோம். அடுத்தது, நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்றீங்க, நல்ல தெளிந்த தண்ணீர், நல்ல உபதேசம் எல்லாம் படிச்சுட்டு இப்போ சபையை நடத்த வந்தோன்னா இப்போ நல்லா கொடுத்தா ஜனங்கள் வர மாட்டாவ. கொஞ்சம் புண்ணாக்கு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து அங்கோடியும் இங்கோடியும் கலப்பில் கொடுக்கணும் இல்லையா, மல்டி அப்படி கொடுக்கணும்னு கொடுத்து இப்போ இருக்க ஜனங்களுக்கு மண்டையை குழப்பியாச்சு. அதுக்கு இப்போ வடக்கம் தெரியாது, தெக்கம் ஆமாம், புளிப்பம் தெரியல, இனிப்போம் தெரியாமல் ஆக்கியாச்சு இல்லையா? உனக்கு படித்த தெரிஞ்சு இல்லையா? மரியாதையா சத்தியம் என்னன்னு படிச்சுட்டு தானே வந்தா, நீ உன்னை நான் படிப்பிச்சு தானே கொண்டு வந்தேன்.
அதை கொடுக்கல உனக்கு படிப்பிச்சேன், உனக்கு படித்த பாடத்திலே நீ படிப்பிச்சனா? இப்போ நீ வித்த அடிக்கிறாய், அப்போ குழப்புகிறாய், கால்களால் தண்ணியை குழப்பி போட்டாய், நீ மேய்ந்துட்டு வச்சதெல்லாம் மிதிச்சு போட்டாய், ஜனங்கள் அதை சாப்பிடுது, அதுக்கு ஜீவன் இல்லை, சோக்கேடு வந்துட்டு. கலங்க தண்ணி குடிச்சா சோக்கேடு வரான் இல்லையா? அதுக்கு சோக்கேடு காரணம் கலங்க தண்ணி ஆகும். நீ கொடுக்கக்கூடிய கலங்க தண்ணினாலேயாகும் சோக்கேடு வாரது, புரியுதா? நீ குழப்பி போடுகிறீர்கள், அப்படி நீ செய்யப்படாது. இதெல்லாம் நான் விசாரிக்க போகிறேன். ஆத்மாவுக்கு எப்படி பார்த்தியா? பயங்கர விஷயம். நான் நிறைய அதான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட படிச்சுட்டு வந்தேன், அது கொஞ்சம் ஆழமான விஷயம். படித்த பள்ளி வேற பற்றியெல்லாம் சரி இருக்கட்டும். இப்போ குழப்பி போடாத, எல்லாம் விசாரிப்பேன். மேய்ப்பர்கள் எங்களுக்கு தான் முதல்ல, அதனால கொஞ்சம் நேராய் பேசுகிறோம். ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், அவர் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பார். நீ துண்டு பிரதி கொடுத்தாயா? நீ வீட்டு ஜபத்துக்கு போனாயா? நீ ஆத்துமாக்கள் எத்தனை வீட்டு எங்கள் சபைக்கு அழைத்து கொண்டு வந்தாய்? நீ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஜெபம் பண்ண போனாயா? அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை விழா வாரியாக கணக்கெடுப்பார். சரியா? விழா வாரியாக கணக்கெடுப்பார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், கொள்ளலாம், பரவாயில்லையே, நம்ம அந்த பாஸ்டர் ரொம்ப ஆத்தும ஆதாயத்தில் ஆக்டிவாக இருக்கார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார், எவ்வளோ நுட்பமாக இருக்கார், விடமாட்டேங்கிறார். விசுவாசிகளை வடது இடது பக்கம் எழுப்பி விட்டு கேட்பார், ஏய் எத்தனை கூட்டிகிட்டு வந்தானே, ஏய் எப்படி ஒரு கேட்பார். நான் அப்படி சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கேன். ஆவியானவருக்குள்ள பேசுறாரு, இல்லை பார்த்துக்க, இவன் எனக்கு ஊழியம் செய்யலை, இவனுக்கு அரசியல் கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு உறுப்பினர் சேர்க்கணும், உறுப்பினர் அட்டை கொடுக்கணும், அதுக்காக இந்த வித்தை காட்டேன். எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு, என்னது ஆத்மாதான் செய்கிற விஷயத்த உறுப்பினர் அட்டை சேர்க்காரான், என்னத்தை சொல்லுகிறீர், இது பேயா இல்லை பரிசுத்தாய் பேசுகிறான்கிட்ட அப்படின்னு இருக்கேன். அப்படின்னா இது எனக்கு நிரூபிக்கணும். எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு நிரூபிக்கணும் இல்லையா? சொன்ன பராது இல்லையா? சும்மா அது என்ன கதையாக இருக்கு. அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்லாரு, டேய் நீ நல்லா பார்த்துக்க, இவனுக்கு மக்களை யாரையும் திருப்பிரசங்கத்துக்கு அனுப்ப மாட்டான், துண்டு பிரதி கொடுக்க அனுப்ப மாட்டான், ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டான். லேய் நீ எத்தனை ஆத்தமா இந்த வேற கூட்டிகிட்டு வந்திய, இவன் கேட்க மாட்டான். அவங்களுக்கு ரெவரண்ட் பட்டம் கொடுத்து கோட்டெல்லாம் போட்டு படம் காட்டி அங்கே ஒரு பில்டப் பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் போட்டு ரோட்டில் போட்டு அழைச்சான். அப்பா எனக்கு இட்டி விழுந்தாம இனி இவர்கிட்ட என்னத்தை பேசுதுன்னா, என்னத்தை பேசினாலும் அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. அவர் 1000 நியாயம் வச்சிருக்காரு, அங்கே ஒன்னா எடுத்துள்ளார். இதாக்கம் பார்த்துக்க, சரி விட்டுறேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிடும், நான் தெரியாம கோவப்பட்டுட்டேன், விட்டுட்டேன், எனக்கு தெரியல, உமக்கு தான் இல்லை, நான் எனக்கு தெரியாது, நான் மனுஷன் தானே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை என்ன செய்யுது அவருக்கு தான் தெரியாமல் விட்டுட்டேன். இன்னொரு இடத்துல ஒரு பாஸ்டர் இருந்தார், பெரிய பாஸ்டர், ஆமாம் சீனியர். அவரு கூட்டத்துக்கு இடநாள் கூட்டம், வெள்ளி கூட்டம், ஞாயிற்று கூட்டம் எல்லாம் உண்டு, எல்லாம் பார்ப்பாரு. ஏய் உனையா உபாச பற்றி காணல, நான் இந்தியா ஆஃபீஸ் பண்ணேன், உன் இந்தியா ஆஃபீஸ் தான் பெரிய காரியமா, கொடுத்து பண்ணப்படாதா அப்படி இப்படின்னு வரத்து உருட்டு எடுப்பார். அடுத்தவர் வித்தா என்ன செய்வாருன்னு கேட்டால், இவருக்கு நிறைய பிள்ளைய உண்டு பார்த்துடுங்க, இவர் கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு, மக்களே நீங்கள் இங்கே இருந்துடுங்க, அந்த பாட்டு சத்தம் கேட்டால் உங்களுக்கு படிக்க முடியாது, பார்த்தீங்களா? உங்களுக்கு படிக்க முடியாது, மண்டை குழம்பியர், அதுவும் எல்லாம் மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கணுமா சொல்லு, எப்படி விசாரணை, நீங்கள் அங்கேருந்து படிங்க, நிறைய பிள்ளை உண்டு, எல்லாரையும் படிப்பிச்சு எல்லாரையும் வாத்தியாரும் வாத்திச்சியும் காலேஜ் ப்ரொஃபஸரும் ஆக்கி போட்டார். ஆக்கி போட்டார். இதுவள்கிட்ட அங்கே போனியா இங்கே போனியா, சரி காலம் போச்சு. அடுத்தது என்ன நடந்ததுன்னு கேட்டால், அவருக்கு மூத்த மகனுக்கு ஒரே ஒரு முவா உண்டு, அது முவா உண்டு முதல்ல ஆம்பளை, அது கேன்சரில் செத்து போச்சு, குழந்தையா இருக்குது செத்து போச்சு. அடுத்தது ஒரு சரி அது போன ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து, அது 13வது வயசில் அதே மாதிரி கேன்சர் வந்து செத்து போச்சு, ரெண்டும் இல்லை. அடுத்தது ஒரு பையன் உண்டு, அவனுக்கு பையன் நல்லா வளர்ந்து வாலிபத்தில் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போனான். சரியா? மேய்ப்பருக்கு நடந்தே சொல்லு, விசாரணை இல்லையா, விசாரணை கோர்ட்டு, அப்போ சாட்சியங்கள் வேணாம் இல்லையா, அதான். அடுத்தது ஒரு அவரும் படித்தவர், அங்கே பெரிய ஸ்கூல் எல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக கலக்கார், ஒரே ஒரு முவா உண்டு, அவளுக்கு ஏதோ சோக்கேட் வந்து பயங்கர ஆபத்து. அப்போ ஃபோன் இங்கே வந்தது, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, சபை இல்லையா, சபவாசகமாக இல்லையா, ஜோம் பண்ணுங்க. எனக்கு அந்த கவலை வந்து, ஸோ நானும் போனேன். எல்லோரும் ராத்திரி பயங்கர ஜபம், நல்லா உச்சக்கட்டம் ஜபம் பண்ணிருந்த போது அந்த பாஸ்டருக்கு ஒரு மோளுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துட்டு, கர்த்தர் வசனம் தந்திருக்கிறார், வெளிப்பாடு தந்திருக்கிறார், சமாதானம், அது ஏதோ ஒரு வசனம் சொல்லிச்சுது, எல்லாம் சமாதானம், கர்த்தர் கிரியை செஞ்சாச்சு அப்படின்னு. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஜபத்தை ஸ்லோ பண்ணிவிட்டு, சரி ஆளுக்கு ஒரு சுக்காப்பி தந்தாவ குடிச்சிட்டு இருக்க நேரம் அங்கேருந்து ஃபோன் வந்து பிள்ளை செத்து போச்சுன்னு, பிள்ளை செத்து போச்சுன்னு. எப்படி இருக்கான் ஒருத்தர், அம்மா கதறல் அழுக, எனக்கு சகிக்க முடியலை, எவ்வளவு ஜோம் பண்ணணும், எவ்வளவு புறப்படுத்தோம், எல்லாம் செஞ்சேன். நான் ரொம்ப தீவிரமானவன், கேட்டால் தந்திருக்கணும், இல்லைன்னா ஒரு 2ல் 1 அப்படி நிற்க நடக்க ஆள். இல்லை தாங்க சில ஆகிட்டு, நிறைய படித்து வச்சுட்டார் இல்லையா, மரியாதை இல்லை எனக்கு தெரியும், இப்போ மிஞ்சின நீதிமான் ஆகாது. சரி அப்படியாச்சு. நான் தனியாக போனேன்,
அங்கே ஃபஸ்ட் கிரவுண்டு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மேலே வேலை நடந்துகிட்ருது. அங்கே போய் தனியாக படுத்துக்கொண்டேன். காலையிலே அங்கே தான் இருக்கிறேன். அவங்க கொண்டு வர்றாங்க, பாடியை கொண்டு வர்றாங்க. ஒரு 9:30 சமயத்துக்கு அந்த பாடி இங்கே வந்து இறங்குது. நான் மேலே நிற்கிறேன். எனக்கு அங்கேருந்து தெரியும். நான் ஒத்தைக்கு வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர், என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுறேன். அப்படின்னு பார்க்குறேன். அப்போ தான் கொண்டு அப்போ தான் சபை ஆரம்பிக்கிற நேரம், சர்ச்சை தொடங்குகிற நேரம். ஒவ்வொன்றா விசுவாசிகள் திப்பு 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 4 பக்கத்தில் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அவங்க சர்ச்சுக்கு வந்ததில்லை, சனிக்கிழமை ராத்திரி. ஓகே, எல்லாம் வந்துடு. கரெக்டாக விசுவாசிகள் 4 பக்கத்தில் இருந்தோம். வந்து இறங்க நேரம் பாடியை கொண்டு இறக்குனாங்க. அந்த அம்மா எப்படி எழுதுறப்பா சத்தம் போட்டிருப்பான்னு நீங்கள் பாருங்கள். நான் மேலே நின்று எல்லாம் பார்க்குறேன். ஜனங்கள் வெள்ளையில் வந்திருக்கிறாங்க. மூத்த ஒரு மகனுக்கு ஒரே மகள் பாடியாக கொண்டு இறக்குறாங்க. எனக்கு அதை சகிக்க முடியலை. பயங்கர அழுகை. அவங்க அப்படி கிளோடி உள்ளே போனாங்க. நான் வேற ஒரு எனக்கு நிற்க முடியலை. எனக்கு பரிசுத்தாவி ஒன்றும் நிற்கலை, அந்த இடத்துல நிற்கலை. நான் உண்மை சொல்லணும், எனக்கு முடியாது. அதனால் நான் சரசர இறங்கி என் வாகனத்தை எடுத்துகிட்டு நான் பறந்து போய்விட்டேன். அன்புக்குரியவர்களே, நான் இப்படி நிறைய பார்த்து படிச்சுட்டு வந்திருக்கேன். இல்லையா? விசாரணை நான் பார்த்துருக்கேன். பிறகுதான் நினைப்போம், அவர் சொன்னதெல்லாம் நினைப்போம். ஒரு இடத்துல ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்க போயிருந்தேன். என்னை அழைச்சிருந்தாங்க ஸ்பெஷலாக, நல்ல மரியாதை செய்வாங்க. அப்போ இந்த மருந்து எடுக்கிற சம்மந்தமாக, அப்போ தேவன் எல்லா பட்சிகளையும் படைச்சிரு, எல்லா மூலிகையெல்லாம் படைச்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஜீவ விருட்சம், நன்மை தீமை எல்லாம் இருக்கிறது உண்மைதான், அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. இது சாத்தா உண்டு பண்ணி கொடுக்கல. உனக்கு தான் காய்ச்சல் வந்தால் எதுக்கு நல்ல மிளகா காப்பி குடிக்கிற, நீ எதுக்கு சுக்கு காப்பி போடுற, அதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய பேரில் விசுவாசம், அவருடைய அற்புதத்தை எதிர்பார்க்கணும், ஜெபிக்கணும். அதில் தப்பு கிடையாது. நாம் ஜெபிக்கணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும். அதனால் மருந்து எடுக்காத விசுவாசி காணிக்க போடப்படாது, கர்த்தருடைய பந்தியில் இருக்கப்படாதெல்லாம் நீ சொல்லப்படாது. அப்படி இங்கே ஒன்றுமே யாருமே இங்கே அப்படி ஒரு உபதேசம் ஒன்றும் கிடையாது. இப்படி ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டு மரியாதையாக இருக்கணும். உனக்கு தகுதி உண்டுன்னா நீ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி சுகத்தை கொடு. என்ன செய்வீங்க இல்லையா? ஜெபத்தை சுகத்தை கொடுங்க. எல்லாரும் வாங்கம்மா, பிள்ளை வாங்க, நானும் கொடுத்துருங்க. உனக்கு தான் முடியாது இல்லை, அப்போஸ்தலன் சொல்கிறேன். உன்னை கொண்டு முடியலை. அது இருந்தால் விசுவாசத்தில் இருந்து போட்டு, இல்லைன்னா விட்டுரு. சொல்லி போனால் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அது போய் ஜெபம் பண்ணு. இப்படி சொல்லி முடித்தேன். அங்கே ஒரு மடல் இருந்தது. அது பழைய ஆள், பயங்கர டென்ஷன். இந்த பாஸ்டர்கிட்ட இவரை எனக்கு கூட்டிடக்கூடாது அவர் சொன்னார். அவர் தான் எவ்வளோ வருஷப்படுத்தி வாதியாமத்தில் வெளிப்படுத்த வசனம் பேசி திருச்சிருக்காரு. அது நான் இல்லை, நமக்கு உபதேசம் அப்படி ஆகும். சரி, நான் போகலை, நான் கண்டுக்கிடல. ஒரு 3 மாதத்தில் அந்த மடல் செத்து போச்சு. என்னம்மா என்னது? ஓகே, இல்லை மருந்து எடுக்கப்படான்னு ஒரு இல்லை வெயிட், அதை சொல்லணும். நெல்லுங்க, வயறு பசிச்சா சாப்பிடணுங்கிறது தேவத்தை இல்லை, அது தப்புன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? வெயிட், அது அது இருக்குங்க. அது அவங்க இருக்கணும். நீங்கள் நல்லா புரியணும், அது அவங்க இருக்கணும். அப்படி ஒரு உபதேசம் ஆண்டவர் சொல்லலை. மருந்து சாப்பிட்றது அவனவனுக்கு இஷ்டம். அது ஆண்டவர் படுத்து இந்த மண் சரீரம், அது புரிய மாதிரி சொல்கிறேன். இந்த மண் சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய விளைவுகளால் தான் எனக்கு தந்த வசனத்தை நான் சொல்கிறேன். இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது தானே, மண்ணுக்கு போனது தானே. இந்த மண் சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட, அது கீரையோ பழமோ கிழங்கோ, அதனால தான் போஷிக்கப்படும். இதுதான் அதுக்கு அர்த்தம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்படி தான் அது செட்டப் இருக்குது. அதனால் அதை மருத்துவ ரீதியில் கொடுக்குறான், வைத்தியம் கொடுக்குறான், வேறு மாதிரி கொடுக்குறான், அது ஏதோ கொடுக்குறான், வச்சுக்கிறாங்க, போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடுமாங்கிறது அடுத்த ஸ்டேஜ் இல்லையா? முடியலை, ஆஸ்பத்திரிக்கு போனேன் சார், அதில் மருந்து எடுத்தேன் சார், ஓகேண்ணா வரேன், ஏசுகிட்ட வர்றா இல்லையா? மருத்துவ எடுத்த ஸ்திரீ வர்றேன், அவர் குற்றம் சொல்லலை, சரி சமாதானத்தோட போ, தட்ஸ் ஆல். அப்போ நமக்கு என்ன வேலைன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகம் தரணும். என்ன செய்யணும்? சுகம் தரணும். இல்லையா? அல்லன்னா சரி, அல்ல ஏதோ இது தரணும். அல்லன்னா இந்த வியாதிக்கு என்ன காரணம்னு சொல்லணும். எஸ், அப்படியே ஒன்று இருக்குது. நீ வெள்ளை பிடிங்க மாற்றி போட்டிருக்கா, அதனால பிரச்சனை வந்து ஒன்றில் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சுகம் வாங்கி தரணும். இல்லைன்னா இந்த காரணத்தினால இருக்குது, இதை சரி பண்ணுங்கன்னா 10 நிமிஷம் சரி. ஓகே, இந்த ரெண்டும் ஒன்றாலும் செய்ய முடியல, ஒன்று கண்டு செய்ய முடியாது, எனக்கு முறுக்குறானி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அன்னைக்கு மட்டும் தான், அன்னைக்கு தான் சொல்லி பண்ணேன், செத்து போச்சு. அது சொல்லிச்சு, கொஞ்சம் ஆட்டம் போட்டு பாருங்க, திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு, முடிச்சா சரி, அது அவருக்கு காரியம், நான் என்ன செய்யறது, என் வேலையை செஞ்சு பண்ணு சரி. அப்போ இப்படி மேய்ப்பர்களை எப்படி விசாரிக்கிறார், குழப்பி போட்டா எப்படி விசாரிக்கிறாருங்கிறது எங்கள்கிட்ட தான் உங்களுக்கு வரணும், இல்லை உங்கள்கிட்ட இங்கே வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். வந்தவரை நீங்கள் சங்கடப்படக்கூடாது. நான் பேசிட்டு போயிடுவேன், நான் எல்லா சபைக்கும் பிரசங்கர் எனக்கு சரி. அப்போ சரி, ஓகே. இல்லை, எழுப்புதல் வந்து ஒரு சபைக்கு எழுப்புதல் வரணும்னா அதுக்கு தடையாக இருக்கிறவர் யாருன்னா மேய்ப்பர்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா
நீ சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அப்படித்தானே இருக்கும் வசனம். நீ கர்த்தருடைய நீங்க உட்காருங்க பாஸ்டர், நீங்க உட்காருங்க பாஸ்டர். போதுமா? சரி, தேங்க்யூ.